Guys, welcome to Ashok Vlogs. Diavel 1260S சென்னைக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 13th ஃப்ரைடே செப்டம்பர். ஏப்ரல் 6th வாங்கினோம். ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் பண்ணி இப்போ வண்டி ரெடியாக இருக்கு. ஸோ மார்னிங் கிட்டத்தட்ட 5 o'clock ஆக போகுது. பூனேயில் கிளம்புறோம். ரூட் வேறு இப்போ சோலாப்பூர், ஹோஸ்பேட் அந்த வழியாக சுற்றிட்டு வரணும். நான் வந்து போக போக அப்டேட் பண்ணுறேன் எப்படி போகுது ட்ரிப்புன்னு. வண்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரைனாக்ஸ் 50 liter நேவிகேட்டர் பேக்கு வச்சு கட்டியாச்சு பாருங்கள். இதுதான் வண்டியோட செட்டப்பு. மேப்புக்கு ஒரு டுபாக்கூர் ஃபோனு, அப்புறம் உள்ள ஐஃபோன்லேருந்து வைஃபையில் அது கனெக்ஷன்னு. ஏன்னா மேப்புக்கு ஐஃபோனை போட்டோன்னா பம்பில் எதாவது ஆயிடுச்சுன்னா பாருங்கள். ஸோ போக போக அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கு ரைடு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஹெவி ரெயின்ஸ் பூனேலேருந்து வரும்போது. ஏன்னா இப்போ குறைஞ்சிடுச்சு, இப்போ மழை இல்லை. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த பின்னாடி மூட்டை வேறு ரொம்ப ஹெவியாக இருக்கு. சூத்தால் தள்ளி தள்ளி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சோலாப்பூர் வந்து இன்னும் 2 hours 43 kilometers காமிக்குது. ரொம்ப தள்ளாதரா, கரெக்டாக இருக்கு. விடு, நான் பேக்கில் அமுக்கிக்கிறேன். அப்படியே போகலாமா? கொஞ்சம் வெயில் வருது அட்லீஸ்ட் இப்பயாவது, இல்லைன்னா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ பாருங்கள், ஹெல்மெட் எல்லாம் நாஸ்தியாக போச்சு. துக்காத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே ஸ்டார்டிங்கு கிட்டத்தட்ட 107 kilometers பண்ணியிருக்கோம். எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, போக பேசிகிட்டே போகலாம். சோலாப்பூர் ஓகே போய். இன்றைக்கி வேறு வழி கிடையாது. வழக்கமான ரூட்டு ஃபுல்லாக பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனில் நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறான். அவனை பற்றி நான் பேசுகிறதா இல்லைங்க. அவன் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி ரோடை ஃபுல்லாக இந்த இடத்துல எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ஸ் தான். பையன் போகிறான். இப்போ வந்து இன்றைக்கி என்ன பிளான்னா, ஹாஸ்பிட்டலில் தான் ஆல்ட் அடிக்கணும் போல் இருக்கு. 543 kilometers. ஹாஸ்பிட்டல் ஒரு 545. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை தாண்டி போக முடியுமான்னு டவுட்டாக இருக்கு. ஸோ போக போக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். கைஸ் இப்போ தான் ஓட்டக்கூடிய ரோடே கிடச்சிருக்கு. கேமரா ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு. இப்போ தான் இது வந்து நாங்கள் இன்றைக்கி இது வழியாக வந்துட்டோம், சோலாப்பூர் வழியாக. வழக்கமான ரூட் வந்து சத்தாரா கோலாப்பூர். பட் அது இல்லாமல் நாங்கள் இது வழியாக வந்தோம், சோலாப்பூர் வழியாக. கொஞ்சம் மழை இல்லை. மேப்புக்கு ஒரு ஃபோனை போட்டு ஐஃபோன்லேருந்து வைஃபை கொடுத்து பேட்ரி பேங்க்லேருந்து சார்ஜ் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். பறக்குது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வரும், அதுக்கப்புறம் உடனே டிராஃபிக் வந்துடும். பையன் முன்னாடி போயிட்டான், வேகமாக போகிறேன் அப்படின்னு. கேமரா ஓடுதா இல்லையான்னு கூட தெரில. கிட்டத்தட்ட 320 kilometers பண்ணியிருக்கோம்.
விஜய்புரா அப்படின்னு கர்நாடகாவில் சோலாப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரு. அங்கே வந்து ஹால்ட் அடிக்க போகிறோம். ஸோ அங்கே ஹால்ட் அடிச்சுட்டு, ஏன்னா மார்னிங் 3:30க்கு எழுந்தது. ஓட்டலாம் இன்னொரு 100 கிலோமீட்டரை, பட்டு சாப்பிட்டுட்டு ஓட்டணும். ஹால்ட் அடிச்சுட்டு நாளைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு 4:50 பண்ணிட்டா சண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 4 கிளம்பினோன்னா வீட்டுக்கு 8 o'clock வந்துடலாம். ஓஸ்கோட்டை அந்த மாதிரி இடத்துல ஒரு ரூமை போட்டோம்னா நாளைக்கு. ஸோ இப்போ விஜய்புராவில் ஓவ் ஹோட்டல்ஸ்னு ஒன்றில் ரூம் பார்த்துருக்கோம். அதுக்கு டைரக்ஷன்ஸ் போட்டாச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ் 201 PM போகும்ன்றது. போய்ட்டு ரூமை போட்டு 2:30க்கு சாப்பிட்லாம். கீழே ஸ்டார்டிங்கு ஆன் பண்ணியாச்சு. அடிச்சுக்கலாமா? நீ கிளம்பு, என்ன எடுக்கிறேன். கண்ணுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அவன் ஒரு நாளைக்கு 500-600 பண்ணுவான். எனக்கு அது மாதிரி ஒரு பெரிய ரெகுலர் ரூட்டில் வந்திருந்தால் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் அந்த ரெகுலர் ரூட்டை நோண்டி போட்டிருக்கிறதுனால இந்த சோலாப்பூர் ரூட் எடுத்து அப்புறம் ஹோஸ்பெட்டு அது வழியாக வரத்துக்கு பூனே விட்டு அந்த சோலாப்பூர் ரோடை பிடிக்கிறதே 2 மணி நேரம் ஆயிடுச்சு மார்னிங்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு 366 கிலோமீட்டர், அப்போ கூட பரவாயில்ல, ஒரு 145 அந்த மாதிரிக்கு இன்னொரு 22 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். 340 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோமே 145க்கு. இப்போது டயர்ட் ஆகிடுச்சு. அதான் ஒன்றும் பண்ண முடியல. நாளைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஓட்டிக்கலாம் அப்படின்னு என் சன் சொல்லியிருக்கான். அவனுக்கு வேறு ஏதோ ஒரு கால் இருக்குது போல் இருக்கு. ஸோ விஜய்புராவில் ஹால்ட் அடிச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா. சரி, அவன் தான் நம்மளோட கைடு. அவனே சொல்லும்போது நம்ம அதை மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விஜய்புராவில் ஹோட்டலை நோக்கி போயின்னு இருக்கோம். ஹோட்டலில் போய் ரீச் ஆகிட்டு அங்கே ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டான் பையன். ஸோ உள்ளே ஜஸ்ட்டு எல்லா லக்கேஜெல்லாம் கைட்டி எடுத்து வச்சுட்டு லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டா நாளைக்கு ஏர்லி மார்னிங்கு விஜய்புரா டு ஹோஸ்பெட்டு அந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ வந்து இந்த ரோடை வந்து NH4 NH48 அதான் அலையாஸ் NH48 இப்படி ஒரே நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக சென்னை டு மும்பை வரைக்கும் நோண்டி போட்டிருக்கிற இந்த நிதின் கட்காரி என்ன சொல்கிறதுங்க. அவன் வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி பண்ணி ஆல்டர்னேட் ரோடே இல்லாமல் பஸ்ஸுக்காரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவான். ஸோ 100 கிலோமீட்டர் சுற்று வேறு இது. இப்போ பஸ் ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மக்கள் தலையில் தானே போடுவான். இவனுக்கு அதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் மேலே எந்த அக்கறையுமே கிடையாது. பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. இந்த வீடியோவில் நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பலை. நம்ம அழகாக பூனா, சத்தாரா, கோலாப்பூர், ஹூப்ளி, தாவணகரே அந்த ரூட்டில் பெங்களூரை ரீச் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ வந்து சோலாப்பூர், ஹோஸ்பெட் அப்படி ஊரை சுற்றிக்கிட்டு வந்து ரோடு இந்த மாதிரி நோண்டி போட்டிருக்கானேன்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் பைக்கில் ஒரு 100 கிலோமீட்டர்னால் எவ்வளோ பாருங்கள். நார்மலாக 1100 வரும், இப்போ 1250 அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்துட்ட உடனே ரூம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஹோட்டல்ஸை ரீச் பண்ணியாச்சு. வண்டியை பேஸ்மெண்ட்லேயும் விட்டாச்சு. இப்போ மேலே போயிட்டு ரூம் லக்கேஜெலாம் கட்டின்னு இருக்கோம். ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 ரைடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டே ஆஃப் த ரைடு. வெரி ஏர்லி மார்னிங்கு விஜய்புராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம் கேமராவை ஆன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்க சீனரிஸு. இப்போ வந்து ஹோஸ்பெட் கிட்டே வந்திருக்கோம். நேராக சித்திரதுர்கா ரோடு. இப்போது ஹோஸ்பெட் லெஃப்டில் போனால் ஹோஸ்பெட்டு எடுக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி சாட்டர்டே கிளம்பி 197 கிலோமீட்டர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேமராவே ஆன் பண்ணுறேன். இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா
என்ன சூப்பராக இருக்குது. என் பையன் ஏதோ ஃபோன் பேசிட்டு வரான்னா ஆளை காணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஐயோ, இது ஃபுல்லாகவே விண்டு மில்லு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே என்ன ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்க. வா, சித்ரதுர்கா 133, பெங்களூரு 333. 200 கரெக்டாக நிறுத்தி பையனை கூப்பிடலாம். என்னடா ஆளை காணும்னு. பெல்லாரி, சித்ரதுர்கா. சித்ரதுர்கா ஓ, தப்பு பண்ணியிருப்பேன். பாருங்க என்ன சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு குட்டியா டனல் மாதிரிலாம் வருது. ஒரு பயங்கரமான ஒரு லேக் ஒன்று வருது. ஐயோ, என்னமா இருக்கு பாருங்களா. ஐயோ ஐயோ ஐயோ, இது ஹாஸ்பிட்டலேருந்து இருக்கும்போது நான் வந்திருக்கேன் ஆஃபீஸ் வேலையா. லுக் அட் திஸ் லேக். பா, ஐயோ ஐயோ, தெரிவிக்குங்க. எவ்வளோ பெரிய லேக் அப்பாடி பாருங்க. வா காட், ஐயோ. பாருங்க விண்டு மில்ஸ் எவ்வளோ இருக்கு. ஐயோ, இந்த சைடில் ஃபுல் ஆஃப் விண்டு மில்ஸ். அப்பா பாப்பா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இந்த சீனரியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு சாட்டர்டே. நேற்று 366 ஓட்டினோம். இன்னைக்கு நேற்று ஃப்ரைடே 366. பூனே டு விஜயபுரா வரைக்கும் ஓட்டினோம். சோலாப்பூர்லேருந்து 100 கிலோமீட்டர் விஜயபுரா. அங்கே நிறுத்திட்டோம். அங்கே ஒரே கணபதி, அதெல்லாம் ரோட்டில் வண்டியை ஓட்ட முடியலங்க. நைட்டு தூங்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா ஆப்போசிட்டில் கணபதி. இன்றைக்கி தான் எல்லாம் ஊர்கோலமாக போகிறது போலக்க. ஒரு 50,000 வாட்ஸ் பவரில் போட்டு அடிச்சு மியூசிக்கை. நைட்டு தூங்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி மார்னிங்கு தான் ப்ரொசஷன் மெதுவாக போயிட்டு இருந்தது. நாங்கள் ஆப்போசிட் வழியாக வந்து, ஆப்போசிட் சைடு வழியாக வந்துட்டோம். பாருங்கள் என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது கர்நாடகா. பாருங்கள், இன்னும் டைம் கிட்டத்தட்ட டைம் என்னன்னே தெரியல. 10 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 10 சம்திங். ஆனால் இன்னும் ஜில்லுன்னு தான் இருக்கு. டயவல் நல்லா கைக்கு வந்துடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை டயவல் ஓட்டுறதுல. லக்கேஜ் சிஸ்டம் தான் ஒழுங்கு பண்ணணுங்க. இந்த வாட்டி கொஞ்சம் லக்கேஜ் அன்பிளான்டாக கண்ணாபின்னான்னு ஏறி போச்சு. இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் வேணுமோ. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வண்டியை நிறுத்தினோம். இங்கே நான் இங்கே பாருங்களேன் ரோடு. சித்ரதுர்கா, பெல்லாரி, பல்லாரி, குட்லிகி சூப்பராக இருக்குங்க ரோடு. சுற்றி வந்தாலும் வேறு வழியெல்லாம் பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது. ஓகே, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக விண்டு மில் தான் இந்த ஏரியாவில். பாருங்களேன், கம்ப்ளீட்டாக விண்டு மில்லாக இருக்கு. ஃபுல்லாக எங்கே பாரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் போனால் தூரக்க இருக்குது.
சுற்றின்னு வந்தாலும் இந்த ரோடு நல்லா இருக்குது. கேமரா ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வா, வெஸ்டாஸ் ஆர்ஆர்பி. இது பாருங்க எவ்வளோ கிட்டக்க இருக்கு. NH48 பிடிச்சாச்சு. அதாவது ஹோஸ்பேட் சித்ரதுர்கா ரோடில் வந்து NH48 ஏறி இருக்கோம். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஐயோ ஐயோ ஐயோ, வா, வாக்கஷாலா. பட் டூ ஏர்லி ஃபார் லஞ்சு. அடி நடிச்சு தள்ளிடணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஐயோ, அமேசிங் ரோடு. பையன் அங்கே கரெக்டாக நின்று லெஃப்டில் எப்படி போகணுன்னு வழி காமிச்சான். இல்லைன்னா தப்பு பண்ணி சித்ரதுர்கா உள்ளே போயிட்டுருப்பேன் வந்த ஸ்பீடுக்கு. பாருங்களேன், மழை பெஞ்சு எல்லாம் க்ரீனரி அப்படியே. ஐயோ, கொடுத்தாலும் இந்த லாரிக்காரனுங்களுக்கு ஒரு இதே கிடையாது, அவனால் ஏறவும் முடியாது. அப்படியே கிளச்சை பிடிச்சின்னு ஓட்டினதில் உயின்னு வழுக்கின்னு போச்சு. பிஆர்எல் வண்டி நல்லா தானே இருக்கும். செம்மையாக இருக்கு. ஐயோ, தெரியலையே. அப்பா, என்ன பிரிட்ஜு என்ன மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, அப்பா, மரம் எல்லாம் ஃபுல்லாகவே. என்ன பிரிட்ஜுங்க இது? பெங்களூரில் சேட்டலைட் டவுன்ஷிப் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கான். அதில் தான் போயின்ட்டுருக்கோம். மொத்தம் 80 கிலோமீட்டர். தும்கூருக்கு அப்புறத்துலேருந்து நேராக ஒஸ்கோட்டையில் கொண்டு போய் விடுது. அதில் தான் போயின்ட்டுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பண்ணிட்டோம். அதில் 30 இல்லை, 472னா ஆமாம், 37 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் இது வரைக்கும் வந்திருக்கு.
அந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. ஹோஸ்கோட்டையை ரீச் பண்ணியாச்சு. ஹோட்டலில் ரூம் எடுத்து பைக் எல்லாமும் நிறுத்தியாச்சு. ஸோ இன்னி நைட்டு இங்கே ஹால்ட் அடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் ஹொஸ்கோட்டே டு சென்னை தான். இப்போ 3rd டே ஆஃப் த ரைடு இன்றைக்கி பூனா டு சென்னை. ஸோ ஹொஸ்கோட்டையில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ ஹொஸ்கோட்டையிலேருந்து 5:30 கிளம்பினோம். கிளம்பி இப்போது ஒரு 27.8 கிலோமீட்டர்ஸ் வந்த உடனே தான் இது ஆன் பண்ணேன் கேமராவை. ஏன்னா பிகாஸ் இருட்டாக இருந்தது. அப்புறம் அந்த பிகினிங் ஆஃப் த ரோடு கொஞ்சம் செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் பண்ணேன். இப்போ இன்றைக்கி வந்து 307 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது சென்னை. ஹொஸ்கோட்டையிலேருந்து வீடு வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதெல்லாம் விளாக்கில் காமிச்சிருக்கேன்னா, இருந்தாலும் பாருங்கள் இந்த பிரிட்ஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஓல்டு மெட்ராஸ் 278 காமிக்குது பாருங்கள். கோலார் 15. இது ஒரு சைடு தான் திறந்து விட்ருக்கான் இந்த பிரிட்ஜை. இவன் ஒரே நேரத்தில் எல்லா இப்போ சென்னை டு பெங்களூர் 2 ரோடு இருந்ததுன்னா, ஒன்று கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக, இன்னொன்று ஓல்டு மெட்ராஸ் கோலார் சித்தூர். இவன் 2 பிரிட்ஜ்லேயுமே 2 ரூட்லேயுமே பிரிட்ஜ் ஒர்க்குக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. பணப்பேய் இந்த நிதின் கட்காரி. அவனை அதுக்கு மேலே சொல்ல, ஒரு ரோடாவது அட்லீஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் வச்சுட்டு ஒன்றை முடித்த உடனே இன்னொன்று செய்யணும். அவசரமாக இவங்க 2024 எலெக்ஷனில் வருவோமா இல்லையான்னு தெரியாதுன்றதுக்காக துட்டு அடிக்கிறதுக்காக எல்லா கான்ட்ராக்டையும் கொடுத்து விட்டுட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா பெரிய ஆராய்ச்சி தான் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், மலைலாம் ஓல்டு மெட்ராஸ் ரோடில் கோலார் பகுதியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நேற்று வந்து கர்நாடகா இது ஃபுல்லாங்க விஜயபுராலேருந்து ஹொஸ்கோட்டை ஃபுல் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். இது தானே ஸ்டேட்டு தானே. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. ஒரு ஜன்னல் கூட திறக்கல இதில் ரைடிங் ஜாக்கெட்டில். அதாவது ஒரு வென்டிலேஷன் பாக்கெட்டை கூட திறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட தும்கூர் வந்தப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஹீட் அடிக்க ஆரம்பிச்சுது. பட் அந்த தும்கூர் கிட்ட இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த 2 லேனை 3 லேன் ஆக்க முடியல. ஒரே நாஸ்தியாக இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரோடு. கிட்டத்தட்ட இப்போ லைட்டாக ஃபோர்க்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுன்னு என் பையன் சொன்னான். புது இந்த டயாவெல்ல. அது எதனாலன்னா ஸ்பீட் பிரேக்கரில் அடிச்சிருப்பேனே அப்படின்னா. ஆமாங்க, இங்கே வந்து ஸ்பீடு பிரேக்கரை ஒரு பெயிண்ட்டு கிடையாது. ஸ்பீடு பிரேக்கரில் பெயிண்ட் அடித்து ஒரு 50-100 மீட்டர் முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுதுன்னு போர்டு போடணும். சரி, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி அப்புறம் போடுறேன். இப்போ வந்து முல்பாகல்ன்ற பிளேஸுக்கு ரீச் ஆகிருக்கோம். இது வந்து ஹொஸ்கோட்டையிலேருந்து அரௌண்ட் 74 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்து இந்த முல்பாகல் தோசான்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும், ரோஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அதை அந்த ஜாயிண்ட் ஒன்று அங்கே இருக்கும், அது வரைக்கும் பாருங்கள் எல்லாம் வந்துச்சு. என் பையன் ரெடியாக போய் முல்பாகல் தோசா கார்னர் வந்துட்டோம். என்ன நம்ம ஸ்ட்ரைட்டாக நிறுத்திக்கலாமா பெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு? அதை தாண்டி போய் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கலாமே. வண்டியை இங்கேயே ஓரத்தில் ஸ்ட்ரைட்டாக விடலாம். சரி, அதான் முன்னாடி போகலாம் இன்னும் கொஞ்சம். ஏன்னா ஏற்றி விட்டால் ரேம்பில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரேம்பில் ஏற்றி விட்டால் பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
இங்கே இது மேட்டில் ஏற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலை. அது ஆஃப் பண்ணிக்கிறேன். இது சீட்டெல்லாம் பாருங்களேன், இந்த பழைய ட்ரம்லேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரான்ச்சே தான் இது. ஒரு புது அவுட்லெட்டு சூப்பராக இருக்கு. இப்போ வந்து சிங்கார சென்னையை என்டர் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் கிளம்பினோம்ல பெங்களூர்லேருந்து ஹொஸ்கோட்டே மதுரவாயல்கிட்ட வந்துன்னு இருக்கோம். இப்போ அந்த ரூட்டு தான் எடுத்திருக்கு இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ஃப்ரண்டில் சன் இருக்கான். இந்த குதிரையும் அங்கேருந்து வருது, எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து வருது. பாவம். ஸோ கோயம்பேடு 100 ஃபீட் ரோடு, அது வழியாக வந்து கத்திப்பாரா, கிண்டி, அப்படி தான் இன்றைக்கி வரப்போகிறோம். சண்டேவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சிக்னலு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்புறம் கண்டினியூ பண்ணுறான். இன்றைக்கி பிள்ளையார் வந்து கரைக்கிற இதுவும், அதனால் மதுரை வாயிலேருந்து செத்து சுண்ணாம்பாயி இப்போ தான் கிண்டிக்கிட்டே வரப்போகிறேன், கத்திப்பாரா கிட்ட. பயங்கர டிராஃபிக்குங்க, வெயில் வித் டிராஃபிக்கு. மேலே என்ன வெயில் இருந்ததோ அதுதான் செப்டம்பர்லேயும் இருக்கு. இப்போ தான் கத்திப்பாரா நெருங்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். வண்டி ஹீட் ஆகி பல இடத்துல நிறுத்தி வந்திருக்கிறோம். மதுரை வாயில்கிட்ட ஷெல்லில் ஒரு பிரேக் கொடுத்தோம். அப்புறம் எல்லா சிக்னல்லையும் ஆஃப் பண்ணி தான் ஓட்டின்னு வரேன். காய்ஸ், ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் சித்தூர் வரைக்கும் ஓகேங்க, ஒரு 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வெயில் வந்து மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரோடும் வந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் போட்டிருக்கான். அந்த பார்டர் தமிழ்நாட்டை ஜாயின் பண்ணுற இடத்துல என்ன பாலிட்டிக்ஸோ தெரில, ஒழுங்காக போடாமல் ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் டைவர்ட் பண்ணி விட்டு கரடு முரடும். அதுக்கப்புறம் வாலாஜா கிட்ட இந்த என்ட்ராய், இந்த ராணிப்பேட்டை அதுக்கிட்டலாம் வரும்போது வெயில் மண்டையை பொழந்து, அங்கேருந்து மதுரை வாயில் வரைக்கும் மே மாதத்தில் அடிக்கிற வெயில் அடிக்குதுங்க. யூ வரவே முடியல. இப்போ வந்தாச்சு, வீட்டுக்கிட்ட வந்து வண்டியை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே பார்க்கிங் போட போகிறேன். சூப்பராக முடிஞ்சுது ட்ரிப்பு. அசோக் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பியூர் ரைட் வீடியோஸ், இந்த மாதிரி புது புது ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி பிரமாதமான வீடியோஸ் போடுறோம் பாருங்கள். டயாவெல்ல வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 68,250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். சும்மா பெருமைக்காக சொல்ல, ஓட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இவ்வளோ ரூட்டு. என்னோடய சன்னு வந்து ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ். நான் வண்டி ஓட்டுறதுக்கு அவன் ஒரு பெரிய ஹெல்ப்பு. அசோக் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருந்தது வீடியோ, இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி போடுங்க. அடுத்த ரைடு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறேன். என்ட்ராகி வண்டியை வந்து பார்க்கிங்கில் போட்டு
மூட்டையெல்லாம் அவுத்து பெரிய வேலை இருக்குது இப்போ. ஐயோயோ, ஒரு வழியாக வந்து அப்புறம் கை காலெலாம் அப்படியே பிடுங்குது போட்டு. ஸோ தேங்க்யூ கைஸ், பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம.